பிரியங்கா எப்பயுமே பிரியங்கா தான் அப்படிங்கிறத வந்ததுலேருந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரையும் வச்சு செய்கிறாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே வெளியில் அவங்க வந்து என்னெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க, வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்றத அவங்க பார்த்துட்டு வந்த விஷயங்களை யார் யாருக்கு எப்பப்போ வந்து அதை வந்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டியமாக கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்வதியில் பயங்கரமாக வாங்கிட்டு இருக்காங்க. பார்வதி கிட்டலாம் நீங்களாம் இதை பேசுறது தான் பார்வதி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது பார்வதி மூஞ்சி மாறுது பாருங்க. ஒரு விஷயத்த பண்ணி விட்டாங்க. அதில் வந்து கனி அவர்கள் வந்து பாட்டு பாட, அதாவது பார்வதியை வந்து ஒரு பாட்டு பாட, அதுக்கு பார்வதி வந்து எதிர்பாட்டு பாட, மாறி மாறி பாட்டிலேயே வந்து கலாய்ச்சிக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஃபன்னியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்ததில் இருந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து இவங்க பேசுனதில் இது வரைக்கும் யாருமே பேசாத ஒரு விஷயத்த பிரியங்கா பேசியிருக்காங்க. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எனக்கு ஏற்படுத்துறதுன்னு தாண்டி யார்கிட்ட பேசினாங்களோ அவங்களுக்கு அது ஏற்படுத்தியிருக்கும். யாராச்சும் ஒருத்தர் அதை அந்த பர்சன் கிட்ட சொல்லுவாங்க வயல்காட்டில் வந்தவங்களாச்சும் அதை சொல்லுவாங்கன்னு நினச்சேன். யாருமே அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. ஆனால் பிரியங்கா உடச்சி விட்டாங்க. அந்த ஒரு சமயம் எனக்கு பிரியங்காவும் பிடிக்காது தான், ஓகேவா. அந்த பிக் பாஸ் சீசன் 5ல் வந்து அவங்க பண்ண விஷயங்கள் எனக்குமே லிட்டரலாக ஒரு பார்வதி மாதிரி தான் அவங்களும். ஆனால் பிரியங்கா வந்து இன்னைக்கு அட்ரஸ் பண்ண அந்த விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். சுபிக்ஷா காலையில் சுபிக்ஷா வந்து சபரிக்கிட்டே யாருக்கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சபரியா விக்கல்ஸ் நினைக்கிறேன், யாருன்னு தெரில, பேசிகிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய கம்யூனிட்டியை கொண்டு வந்து வைக்கிது. நான் வந்து நல்லா விளையாடணும், நான் வந்து ஒட்டுமொத்த கம்யூனிட்டியுமே என் பின்னாடி நிற்கிது, அப்படிலாம் யாரும் நிற்கலை. ஆனால் இந்த பொண்ணு வந்து மொத்தமாக வந்து அந்த ஒரு கம்யூனிட்டியை தன்னுடைய ஐடென்டிட்டியாக எடுத்துக்கிட்டு பேசுது. ஒட்டுமொத்த கம்யூனிட்டியுமே என் பின்னாடி நிற்கிது, ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க. நல்ல விஷயம்தான். முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே திவாகர் எப்படி ஒரு பக்கம் வந்து தன்னுடைய அந்த ஒரு சாதி பெருமையை வந்து அங்கங்கே தெளிச்சு விட்டு போகிறாரோ அந்த ஸ்டாண்டில் தான் நம்ம சுபிக்ஷாவையும் எடுத்துக்க முடியும். இந்த வீட்டுக்குள்ளே விளையாட்டுக்குள்ளே நான் இந்த சமுதாயத்தில் இருந்து வரேன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு விட்டுறணும். சும்மா ரிப்பீட்டடாக நான் அந்த கம்யூனிட்டியிலேருந்து வரேன், அந்த கம்யூனிட்டி சார்ந்து வரேன், அதை நான் ரெப்ரசன்ட் பண்ணி வரேன், என் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது, அந்த கூட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணி நான் இருக்கேன், இந்த வார்த்தைகள் சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திவாகர் மேலே குறிப்பிட்ட திவாகருடைய சமூகத்தினர் கோபத்தில் இருக்காங்க. ஏண்டா எங்கள் சமூகத்தை நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க, புரியுதுங்களா, எங்கள் சமூகத்தை நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க, மதுரைக்காரன்ற மதுரையவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க, எந்த மதுரைக்காரன்டா பெண்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்துப்பான், யாரா இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பா, எப்படா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி திவாகர் மேலே சொந்த சமூகத்தை சார்ந்தவர்களே கோபமாக இருக்காங்க, ஓகேவா. அதே மாதிரி தான் வியானா மேலேயும் சொந்த சமூகத்தினர் கோபத்தில் இருக்காங்க. என்ன கோபம், நீ விளையாடணும், நீ ஜெயிக்கணும், அப்படின்னா இப்படித்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அறமாக விளையாடி ஜெயிக்கணும், நேர்மையாக விளையாடி ஜெயிக்கணும். ஆனால் நான் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். பார்வதி ஒரு வார்த்தை கேட்டோன்னே நீ வந்து நல்லவ, நீ தான் அவ்வளோ நல்லவ கிடையாது அப்படின்னு நான் நல்லவன் சொல்லவே இல்லையே, நான் நல்லவளே கிடையாது, நான் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஏறி நின்று பேசுறது, இதெல்லாம் வந்து யார் அஃபெக்ட் பண்ணும்? சுபிக்ஷாவை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நிறைய இடங்களில் பார்வதியும் சரி கமருதனும் சரி சுபிக்ஷாவுடைய குறிப்பாக அந்த கம்யூனிட்டியை குறித்து பேசியிருக்காங்க, மீனவ சமுதாயத்தை குறித்து பேசியிருக்காங்க. நீ வந்து என்னென்னமோ சொன்னா அங்கேருந்து வர இங்கேருந்து வர, இப்போ தெரியுது நீ எங்கேருந்து வரேன்னு, உன் வளர்ப்பு என்னன்னு தெரியுது, நீ வந்து கூட விளையாண்டவங்களுக்கே ஒரு காயின் கூட நீ கொடுக்கல, நீ எங்கேருந்து அந்த சமுதாயத்துக்கு உதவ போகிற, நீ எங்கேருந்து வந்திருக்கன்னு தெரியுது, நீ எப்படிப்பட்டவன் தெரியுது, நீ எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரியுது. இந்த பேச்செல்லாம் ஏன் சுபிக்ஷா மேலே வந்துச்சு? சுபிக்ஷா தன்னை சுபிக்ஷாவை அடையாளப்படுத்தாமல் நான் ஒரு மீனவ பெண், மீனவ சமுதாயத்திலேருந்து வரேன், ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தை நான் ரெப்ரசன்ட் பண்ணி வரேன்னு நீங்கள் சொன்னதுனால டைரெக்டாக அவனுங்க எதை தாக்குறானுங்க, நீங்கள் ஒரு தப்பு பண்ணும்போது எதை தாக்குறானுங்க? கம்யூனிட்டியை தாக்குறானுங்க. இதை யாருமே அங்கே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு கேமில் நீங்கள் விளையாடி நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அது அப்படி போயிருங்க. குறிப்பாக பிரியங்கா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் தானே அந்த கியூசி கிட்ட விக்கல்ஸ் தான் முதல்ல கேட்டாங்க. ஏன்னா அவர் தான் இந்த வீட்டினுடைய என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர். நீங்கள் தானே அந்த ஒரு பொண்ணை வந்து புடவை கட்டி ஒரு மாதிரி ஒரு ஆக்ட்லாம் பண்ணீங்க, அதை நீங்கள் தானே? ஆமாம் நான் தான் பண்ணேன். ஓப்பனாக சொல்லிட்டாங்க, அது வந்து நல்லா இல்லை, அது வந்து ரொம்ப தப்பு, தட்ஸ் நாட் குட் அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லா இல்லை, தப்புன்றத மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிட்டாங்க விக்கல்ஸ் கிட்ட. அதே மாதிரி சுபிக்ஷா கிட்டேயும் போய் சொன்னாங்க.
அப்படிலாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி செஞ்சு தான் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணுமேன்ற அவசியம் கிடையாது. அது வந்து தப்பு சுபிக்ஷா, நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இத்தனை நாட்களாக இந்த விஷயத்தை யாருமே சுபிக்ஷா கிட்ட கன்வே பண்ணவே இல்லை. ஆனால் இன்னைக்கு அதை பிரியங்கா அவர்கள் கன்வே பண்ணியிருக்காங்க. இது வந்து தப்புன்றதே அந்த பொண்ணுக்கு தெரியல. விளையாட்டுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது பிக் பாஸ் வீடு கிடையாது. இப்போ நான் அரவிந்த் தான் நான் உள்ளே போகிறேன், நான் ஒரு விஜய் அரவிந்த் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், என்னுடைய கேம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பொண்ணுங்க மேலே ஒருத்தன் வீக்னஸாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பசங்க பாய் வீக்னஸாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளட் பண்ணுறதோ, நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவங்க வீக்னஸை பிடிச்சி அதில் நான் ஒரு கேம் விளையாடுறேன் அப்படின்னா இந்த சமுதாயம் என்ன காரி துப்புமா துப்பாதான். அதே தான் சுபிக்ஷா அவர்களும் பண்ணியிருக்காங்க. அது சின்ன பொண்ணு தெரியாத பொண்ணு அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த மீன் சாப்பிட்டா இது வரும், அந்த மீன் சாப்பிட்டா அது வரும், நான் வந்து மெரைன் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன், நான் அதை பண்ணியிருக்கேன், என் மாமா குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கிறேன், என் குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கிறேன். சின்ன பொண்ணுன்னு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, கேமில் ஸ்ட்ராட்டஜி கிட்டஜி எல்லாமே தெரியுது. விக்கல்ஸ் சொல்லியிருந்தா கூட அந்த பொண்ணு அதை தவிர்த்துருக்கணும். ஆனால் அந்த பொண்ணுடைய மைண்டில் இருந்த ஒரே விஷயம் நான் ஜெயிக்கணும். அப்போ அது என்ன ஆயிடுது, நீ மீனவ சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணி வர அப்படின்னு சொல்கிற ஒருத்தனை மயக்கி நீ ஜெயிக்கணும், நீ ட்ரை பண்ணி நீ போய் புடவை கட்டிட்டு போயிட்டு அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை, எவ்வளோ பெரிய தப்பான ஒரு எக்ஸாம்பிள் அது. அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். பிரியங்கா அந்த வார்த்தையை பயன்படுத்தலை, பட் அதை கிளியராக அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, அது வந்து தப்பு. நீங்கள் கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சென்சிட்டிவாக பார்க்கணும். நீ காலையில் சொல்கிறீங்க எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்குது, ஒட்டுமொத்த மீனவ சமுதாயமே என் பின்னாடி இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிளோட நான் விளையாடணும்னு சொல்கிறீங்க. அன்றைக்கி திவாகர் விஷயத்தில் அந்த ரெஸ்பான்சிபிள் எங்கே போச்சு? இதுக்கப்புறம் தயவுசெய்து இந்த வீட்டுக்குள்ளே கம்யூனிட்டியை பற்றி யாரும் பேசாதீங்க. இது ஒன்று. இன்னொன்று, பார்வதி என்னதான் கெஸ்ட்டு வரட்டும், என்னதான் டாஸ்க் வரட்டும், பார்வதி தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அதாவது மற்றவங்கள பேச விடாமல் லிட்ரலாக மஞ்சரி தீபக்லாம் கலாய்க்கிறாங்க. பார்வதி நீங்கள் பாடுவீங்களா, நீங்கள் பேசாமல் இருக்கிறதே நல்லது தான். மஞ்சரி சொல்லிட்டாங்க நிறைய பேசுகிறீங்க தலை வலிக்குது அப்படின்ட்டாங்க ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல நீங்கள் இது வரைக்கும் நிறையா பேசிட்டீங்க, இந்த வாரம் முழுக்க பாடுங்க அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டோம் மறுபடியும் இப்போ பிரியங்கா வந்து நிறைய இடங்களில் பார்வதி அட்டாக் பண்ணுறாங்க, இன்டைரக்டாக அட்டாக் பண்ணுறாங்க. கனி அவர்களை தூண்டி விட்டு பார்வதிக்கு வந்து ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க. அதுக்கு கனி வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு பாட்டு, அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்களும் பாடுங்களேன், எதிர்பாட்டு பாடுங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எல்லாரும் ஓட்டுறாங்க. பார்வதி இன்னும் பார்வதி தான். என்ன தான் நீ டாஸ்க்கு கொடுத்தாலும் என் கேரக்டர் தான். போயிட்டு பிரவீன் கூட ஒரு சண்டை, கனி கூட ஒரு சண்டை, யாரெல்லாம் கண்ணில் மாட்டுறாங்களோ திவ்யா கூட ஒரு சண்டை, காலையிலேருந்து திவ்யாவை வந்து போராடலாம் வம்பிழுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என் மனசில் பட்ட விஷயங்க இது. இனிமேல் சுபிக்ஷா தன்னுடைய கம்யூனிட்டியை இங்கே இழுத்து பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் அந்த தப்பை வந்து வெளியில் இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது. நீங்கள் வெளியில் வந்து பார்க்கும்போது தெரியும் நீங்கள் அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வெளியில் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி. தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி அவங்க பேசாமல் விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இந்த விஷயத்தை யாராச்சும் சொல்லுவாங்களான்னு நினச்சேன், நல்ல வேலை பிரியங்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரியங்கா அவர்களுக்கு பாராட்டுக்கள். ஆனால் பயங்கரமாக பண்ணுறாங்க, வந்த 3 பேருமே பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் நல்ல கலகலப்பாக போக போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்த? பிரியங்கா சுபிக்ஷா கிட்ட கன்வே பண்ண அந்த விஷயம் அண்டு ஒவ்வொரு இடத்துலையும் சுபிக்ஷா தன்னுடைய கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுறது எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.